அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. திருத்தந்தையின் திருத்தூது பயணத்தின் 3ஆம் நாள் நிகழ்வுகள். திருத்தந்தை லியோ இங்குல் ஜாம்பா என்குல் ஜம்பா குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அவர்களோடு உரையாடினார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினத்தின் இறுதி நிகழ்வாக ஆயர் பேரவையின் தலைமையகத்தில் கேமரூன் நாட்டு ஆயர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார். கேமரூன் தலைநகர் யவுண்டே அருகே அமைந்துள்ள யாவுண்டே நிசிமாலன் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி ஏப்ரல் 15 புதன்கிழமை மணி நள்ளிரவு 2:57 திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் விமானம் தரையிறங்கியது. இது அவரது திருத்தூது பயணத்தின் 2ஆம் கட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஏப்ரல் 18 சனிக்கிழமை வரை திருத்தந்தை கேமரூனில் தங்கியிருப்பார். அதன் பின்னர் அங்கோலா மற்றும் எக்குவடோரியல் கினியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஏப்ரல் 23 வியாழனன்று உரோமைக்கு திரும்புவார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை அந்நாட்டின் பிரதமர் ஜோசப் தியோன் இங்குட் ஜோசப் தியோன் அன்கிட்ட வரவேற்றார். 2 சிறுவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பிறகு திருத்தந்தை பிரதமருடன் ஒரு சுருக்கமான சந்திப்பை மேற்கொண்டார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் கேமரூன் நாட்டின் திருத்தூது பயணத்தின் முதல் நிகழ்வு தலைநகர் யாவுண்டேவில் உள்ள அதிபர் மாளிகையில் எட்டூடி பேலஸ் தொடங்கியது. அங்கு அவர் கேமரூன் குடியரசுத் தலைவர் மேதகு பால் பார்த்தலமி பியா பால் பாத்தலமி பியா அவர்களைச் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் உலகளாவிய அமைதி குறித்து தனிப்பட்ட முறையில் உரையாடினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து மாளிகையின் பொது மண்டபத்தில் கூடியிருக்கும் அந்நாட்டின் அரசு அதிகாரிகள், குடிமைச் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தூதரக அதிகாரிகளிடையே திருத்தந்தை தனது வரலாற்றுச் சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார். அதன் பின்னர் திருத்தந்தை லியோ இங்குல் ஜாம்பா என்குல் ஜம்பா குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அவர்களோடு உரையாடினார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினத்தின் இறுதி நிகழ்வாக ஆயர் பேரவையின் தலைமையகத்தில் கேமரூன் நாட்டு ஆயர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.